இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து வர இன்கம் உங்களுக்கு பத்தலை, இல்லை உங்களுக்கு இருக்க ஒரு பாக்கெட் மணி பத்தலை அப்படின்னும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. இப்போ சைடில் ஏதாவது ஒரு மணி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மணி க்ரியேட் பண்ணி தர போகிற ஒரு சில ஃபீல்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் க்ரியேஷன். கான்டென்ட் க்ரியேஷன்றது எல்லாருமே பெரிய லெவலில் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, உங்களால் ஒரு விஷயத்தை நல்லா பண்ண முடியும். இப்போ ஒரு ரெண்டே விஷயம் தான் கான்டென்ட் க்ரியேஷன் பொறுத்தவரை மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஆடியன்ஸ் ஒருத்தவங்க வர போகிறாங்க, உங்களால் என்டர்டெயின் பண்ண முடியணும். என்டர்டெயின் பண்ண முடிஞ்சு அதில் உங்களால் என்கேஜிங்காக கொண்டு போக முடிஞ்சாலே ஃபர்ஸ்ட் விஷயம் டிக். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி தரது. ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி தரதுன்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள நீங்கள் பர்சனலாக டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை மணியை பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அது சம்மந்தமான வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒன்று வந்து என்டர்டெயின் பண்ணுறது, ரெண்டாவது ஒன்று வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது. இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கோங்க. உங்களால் ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும், அவங்களோட ஆடியன்ஸ், உங்களுக்கு வரப்போகிற ஆடியன்ஸை நல்லா சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னும் போது அதிலே நீங்கள் அவங்கள என்கேஜிங்காக கொண்டு போக வச்சிட்டாலே அதுலேருந்து நீங்கள் ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட், த்ரூ ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, அதை ஒருத்தங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுத்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஒரு மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அதுதான் ஃப்ரீலான்சிங். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நல்ல ஸ்கில் இருக்குது, அதேமாதிரி டிசைன்லேயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் லைக் ஃபைவர், அப்வொர்க் அதுக்குள்ளெல்லாம் போய் சைன் அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் அடிக்கடி மானிட்டர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இம்ப்ரெஷன் போகுதுன்றதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அவங்கள எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த கிளைண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி ஒரு நல்ல ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஃபைவர் அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது நிறைய கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும். லோகோ மேக்கிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். அதில் உங்கள்கிட்ட என்ன செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களால் என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு கிக் போஸ்ட் பண்ணி, கிக்குன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆட் மாதிரி உங்களால் இந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும், உங்களால் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும், அதை நான் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் அமௌண்ட்டில் நான் பண்ணி தருவேன் அப்படின்றத உங்களால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்சியான ஒரு வேர்ட்ஸில் கொடுக்க முடியுமோ அது பேர் தான் கிக். ஒரு கிக் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ சோஷியல் மீடியா மேனேஜிங். சோஷியல் மீடியா மேனேஜிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒருத்தரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்க போது அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு பே அவுட்டை நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த இதிலலாம் எப்படி சொல்கிறதுனா ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க, கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணதுக்கு ரிலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க போய் அப்ரோச் பண்ணலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் வீடியோ எல்லாமே தேவையோ அதெல்லாம் நானே உங்களுக்காக உங்கள் டீமோட கொலாபரேட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுலேருந்து இதுக்கான பே அவுட் மட்டும் கொடுங்க அப்படின்னும்போது அவங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எடிட்டிங் ஒர்க்ஸ் ஏதோ பார்த்துருக்கீங்க, ஒரு போஸ்ட் அவங்களோட ஃபீல்டு ரிலேட்டடாக, இப்போ ஒரு ட்ரெஸ் கிளாத்திங் லைனில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபீல்டு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு போஸ்ட் எடிட் பண்ணி காமிச்சு உங்களோட ஒர்க்கை காமிச்சு நீங்கள் அதுக்காக கேட்கும்போது அவங்க சரி ஓகே உங்களோட ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் வே, த்ரூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா அந்த மாதிரிலாம். அதில் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து த்ரூ டேரெக்டாக அவங்கக்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. செகண்ட் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. அஃபிலியேட் ப்ரோக்ராம் மெம்பர் அப்படின்றது யாருன்னா, இப்போ அந்த கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிடில் மேன் மாதிரி. இப்போ வந்துட்டு இந்த மிடில் மேன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில கமிஷன் கிடைக்கும். அமேசானோட அஃபிலியேட் ப்ரோக்ராமில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னும்போது இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்டா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை போய் சர்ச் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை கொடுக்கும்போது எல்லாமே ஒரே காஸ்ட்டாக தான் இருக்கும், டேரெக்டாக போய் வாங்குறதுக்கும் உங்கள் மூலமாக வாங்குறதுக்கும். ஆனால் அதிலேருந்து இப்போ 500 ருபீஸ்க்கு அவர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்போது அதில் 50 ருபீஸ் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.